2014 பிரதமராக ஆட்சிக்கு வர்றாங்க. அவர் வந்ததுக்கு பிறகு நம் நாடு பல விதத்துல முன்னேற்றம் கண்டுகிட்டு இருக்கு. இத்தனை நாளா ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்களானே தெரியல. ஏதாவது ஒரு சில சேனல்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு கிராமத்துல இருக்கிறவங்க கூட ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா போதும். ஒன் நேஷன் ஒன் கார்டு, அதாவது போலி ரேஷன் கார்டுகள் ஒழிக்கப்பட்டதுனால ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மத்திய அரசுக்கு பல கோடி ரூபாய் மிச்சமாச்சு. வளர்ந்த நாடுகளே திக்கு முக்காடி போயிட்டாங்க. என்ன செய்ய போறோம்? எல்லாத்துலயுமே காங்கிரஸ் ஒரு அரசியல் பார்த்துரும். தேவையில்ல வெட்டி அரசியல் பார்க்கும். வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம் பாரத பிரதமர் மோடி 2014 பிரதமராக ஆட்சிக்கு வர்றாங்க. அவர் வந்ததற்கு பிறகு நம் நாடு பல விதத்துல முன்னேற்றம் கண்டுகிட்டு இருக்கு. 2014க்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம நாடு பிச்சைக்கார நாடு, பாம்பாட்டி நாடு, வெளியே டாய்லெட் போறவங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கூட நம்ம நாடை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருந்துச்சு. 2014 பாரத பிரதமராக மோடி வர்றாங்க. மோடி வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் பொருளாதாரத்திலும் சரி, மக்களினுடைய வாழ்க்கை தரத்திலையும் மிக ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. இப்ப நிறைய சோசியல் மீடியாவிலாம் பார்த்தோம்னா மோடி என்னத்தை பெருசா செஞ்சுட்டாரு, அதாவது நம் நாடு கலைஞர நாடு, மோடி இந்தியாவை விற்கிறாரு, அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டும்தான் எல்லாமே செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது இப்ப இனி நம்ம பேச போற ஒவ்வொரு விஷயங்களுமே அது உடைச்சு தகர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தோம்னா செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்தாங்களா, இல்லாட்டி எத்தனை நாளா ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்களானே தெரியல. ஏதாவது ஒரு சில சேனல்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு அதுல வர்ற தகவல்கள், அதுல சொல்லப்படுற செய்திகள் மட்டுமே உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு உலகம் தனியா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அது இல்ல. அதையும் தாண்டி மோடி அவர்கள் நம் நாட்டுக்கு, நம் தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் நம்மகிட்ட இல்ல. 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் கூட நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு. கிராமத்துல இருக்கிறவங்க கூட ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா போதும், எல்லாருக்கும் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம் நாடு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. 140 கோடி மக்களுக்குமே இன்னைக்கு எல்லாத்தையுமே பிறக்கிற குழந்தை கூட இன்னைக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடும். அதுவுமே 0% ஆகாது. இது மோடி அவர்கள் செஞ்ச சாதனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப அடுத்து பார்த்தோம்னா ஒன் நேஷன் ஒன் கார்டு, அதாவது ரேஷன் பொருட்கள் எல்லாமே மத்திய அரசு தான் கொடுக்குது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எல்லா ரேஷன் பொருட்களையும் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். மானிய விலையில அவ்வளவு பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒரு 90%க்கு மேல, இன்னும் சொல்ல போனோம்னா 100%மே ரேஷன் பொருட்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. இவங்க அதை 1 ரூபா 2 ரூபா கொடுத்து வாங்கிட்டு என்னமோ பூரா இவங்களையும் செஞ்ச மாதிரி போட்டோ கொஞ்சம் வெக்கம் இல்லாம கொண்டு ரேஷன் கடைகள் எல்லாம் மாட்டி வச்சிடறாங்க. அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரேஷன் பொருட்களை ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். 2019 கோவிட் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ரேஷன் பொருட்கள், அரிசி ஆகட்டும், கோதுமை ஆகட்டும், எல்லாமே விலையில்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு 75-80 கோடி மக்கள் வாங்கி பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஆனா இது கூட தெரியாம நம்ம எல்லாம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஒன் நேஷன் ஒன் கார்டு இருக்கு இல்லையா, இந்த ரேஷன் கார்டு இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பல கோடி ரேஷன் கார்டுகள், போலி ரேஷன் கார்டுகள் ஒழிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஸ்மார்ட் கார்டு, அப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு புக்கு மாதிரி, ஒன்று சின்ன பாஸ் புக் மாதிரி இருக்கும். அதில் தான் என்ட்ரி பண்ணுவாங்க. அதில் செத்தவன் பேரும் இருக்கும், பிறக்காதவன் பேருமே அதில் இருக்கும். ஆனால் இவர் வந்ததுக்கு பிறகு அந்த ஆதார் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஆதார் கார்டில் பார்த்தோம்னா கம்பல்சரியாக நமக்கு ரேஷன் கார்டில் பதிஞ்சிருக்கணும். உயிரோட இருந்தால் பதிஞ்சிருக்கணும், இல்லாட்டினா எடுத்து விட்டுறாங்க. இப்போ அது மாதிரி உயிரோட இல்லாதவங்க பேர்கள் நீக்கப்பட்டது மூலமா போலி ரேஷன் கார்டுகள் ஒழிக்கப்பட்டதுனால ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மத்திய அரசுக்கு பல கோடி ரூபாய் மிச்சமாச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ்காரங்க அதை எதையுமே கண்டுக்கிறல. எல்லாரும் எப்படி வேண்டாலும் வாழ்ந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் விட்டுருந்தாங்க. நம்முடைய பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு இது எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சாங்க. ஆதார் கார்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததான். அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாம அதை விட்டுட்டாங்க. ஆனா பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு எல்லாருக்குமே ஆதார் கார்டு வந்துச்சு. இன்னைக்கு பிறக்கும் குழந்தை கூட கம்பல்சரியாக ஆதார் கார்டு வேணும். அது பேங்க் பாஸ்புக் கூட இணைச்சிருக்காங்க, கேஸ் கடையில இணைச்சிருக்கோம், ரேஷன் கடையில இணைச்சிருக்கோம். அதே மாதிரி பாஸ்போர்ட், இன்னைக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம செஞ்சாலுமே, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் நமக்கு வேணும்னா கம்பல்சரியா நம்முடைய ஆதார் வேணும்.
நம்ம எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கோம் முதல் கொண்டு ஆதார் கார்டில் நம்மளுடைய ஆதார் நம்பர் போட்டால் நம்மளுடைய எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்துடும். முதல்ல பார்த்தோம்னா இந்த 50 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் ஃப்ரீயா சிம் கார்டு கிடைக்கும், அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது இந்த ஆதார் நம்மளுடைய நம்பரை போட்டோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை சிம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிற முதல் கொண்டு வந்துடும். பினாமி பெயர்களில் வந்து சொத்துக்கள் அதிகமாக வாங்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த ஆதார் கார்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை போட்டோம்னா இவன் மேல எவ்வளவு சொத்து இருக்கு, இவன் வந்து உண்மையா சம்பாதிச்சு வாங்கியிருக்கானா, பினாமியினுடைய பெயர்கள்ல வாங்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அத்தனை சொத்துக்களுமே வந்து எல்லாமே வந்து கிளீனா எல்லாருக்குமே வந்துருது. 2019 கோவிட் வரும்போது வளர்ந்த நாடுகளே வந்து திக்கு முக்காடி போயிட்டாங்க. என்ன செய்ய போறோம், எப்படி வந்து மக்களை வந்து நம்ம மேனேஜ் பண்ண போறோம்னே தெரியாம தவிச்சு போன நேரத்துல நம்ம நாடு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. வேக்சின் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அத்தனை மக்களுக்குமே வந்து 2 டோஸ் கொடுத்தாங்க, ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அந்த சமயத்துல பாகிஸ்தான்ல ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் டோஸ் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு ஆளுக்கு பிறகு 20,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. அந்த மக்கள் வந்து அதை வாங்கி போட கூட காசு இல்லாம ஒரு பேரஸ்டமால் கூட அந்த ஹாஸ்பிட்டல்கள்ல இல்லாம அப்படியே ஒரு ரோட்ல வந்து நின்றுப்பாங்க. நமக்கு வந்து பேரஸ்டமால் கூட நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சமயத்துல நம்மளுடைய நாடு அத்தனை மக்களுக்குமேவும் எல்லா இந்திய மக்களுக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்ப நானா இன்ஜெக்ஷன் போட்டிருக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, அக்கா நீ ஊசி போடாதீங்க, மோடி வந்து இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே வந்து ஊசி போட்டு கொல்ல போறாங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், லூசு மாதிரி பேசக்கூடாது. இன்னைக்கு வந்து நம்ம ஊசி போட்டு நிக்கிறதுனாலதான் நானா உயிரோட இருக்கேன், போய் முதல் நீ போய் போட்டுடா அப்படின்னு சொல்லுவேன். நம்ப மாட்டாங்க. இப்ப அந்த சமயத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய ஆதார் கார்டு கொடுத்துதான் நம்ம பதிஞ்சிருப்போம். அப்ப நான் அதுல வந்து உடனே நம்ம இன்ஜெக்ஷன் போட்ட உடனே வந்து நமக்கு வந்து சர்டிபிகேட் வந்துச்சு. அந்த சர்டிபிகேட் எடுத்து காமிப்பேன், எங்க பாரு நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃபீவர் மட்டும்தான் வந்துச்சு, இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதை பார்த்துட்டு நிறைய பேர் போய் போட்டாங்க. அந்த மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் அன்னைக்கு இருந்தது வந்து நம்மளுடைய எடப்பாடி ஐயா இருந்தாங்க. அவங்க நிறைய வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்தாங்க, அதை மறக்கவே முடியாது. அது மாதிரி பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை ஃப்ரீயா கொடுத்தாங்க, பணமா கொடுக்கல, உணவுப் பொருட்கள் கொடுத்தாங்க. மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு வழிமுறைகளை வந்து கொடுத்தாங்க. இது வந்து அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா நம்ம வேக்சின் வந்து அந்த சமயத்துல உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயா கொடுத்தோம். ஒரு நாடு 2 நாடு இல்ல, கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கும் அத்தனை நாடுகளுக்குமே வந்து இலவசமாக பணம் வாங்காம நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய வேக்சினை கொடுத்தாங்க. ஆனா இதே இது காங்கிரஸ் அந்த காலத்துல அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா, இந்த வேக்சின் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, எல்லாத்துலயுமே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு அரசியல் பார்த்துரும், அதாவது தேவையில்ல வெட்டி அரசியல் பார்க்கும். அந்த சமயத்துல இந்தியாவினுடைய வேக்சின் எல்லாம் நாங்க வந்து நம்ப மாட்டோம், நாங்க வந்து அமெரிக்காவில தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சாட்டியம் பண்ணி அந்த சமயத்திலயும் மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவும் காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்க தனியா போய் நாங்க வாங்க போறோம் அப்படின்லாம் சொல்லி ஆட்டம் போட்டாங்க. ஆனா நம்முடைய வேக்சின் தான் வந்து உண்மையானது, அதாவது தரமானது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே வந்து ஃப்ரீயா நம்ம அனுப்பிச்சோம். அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்குமே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு நன்றியோட இருந்தாங்க. இது வந்து நம்ம இந்தியர்களுக்கு உண்டான ஒரு இந்தியர்கள் மேல இருக்கிற ஒரு நன்மதிப்பை நம் பாரத பிரதமர் வந்து உயர்த்தி கொடுத்தாரு. அடுத்து பார்த்தோம்னா டிஜிட்டல் பேமெண்ட். இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல இன்னைக்கு யாருக்குமே கையில பணம் கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு சிதம்பரம் வந்து கேலி பண்ணாரு, டிஜிட்டல் பேமெண்ட் வந்து இந்தியாவுல வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொன்னாரு. நீ அப்படியா நினைக்கிறேன்ட்டு மோடி ஐயா அவர்கள் அந்த ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு இல்லையா, அதன் மூலயமாக இன்னைக்கு அத்தனை இந்தியர்கள் பெண்கள் எல்லார் கையிலுமே பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. அத்தனை பேருக்குமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. இது வந்து உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கல. சிதம்பரமே வந்து இது சக்சஸ்ஃபுல்லா போகுமான்னு நினைச்சாரு. ஆனா அதையுமே வந்து நம்ம பாரத பிரதமர் சாதிச்சு காட்டியிருக்காரு. நம்ம மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்மளுடைய இந்த யூபிஐ பேமெண்ட் சிஸ்டத்தை உலக நாடுகள் எல்லாமே வந்து எங்க நாட்டுக்கும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா மலேசியா, சிங்கப்பூர் ஆகட்டும், சவுதி, குவைத், அப்படி பல நாடுகள், ரஷ்யா, பல நாடுகள் நம்மகிட்ட வந்து நாங்களும் யூபிஐ பேமெண்ட் மூலமா பணத்தை வந்து நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல இன்னொரு விஷயம் இருக்கு. பல கோடி டிரான்சாக்ஷன் பண்றவனுக்கு நேர்மையான முறையில வந்து பணம் வருதா இல்ல தவறான முறையில பணம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கம் அதையும் கண்காணிச்சு அதையும் வந்து வேறொரு அறுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இஸ்லாமிய நாடுகள்ல இருந்தும் கிறிஸ்தவ நாடுகள்ல இருந்தும் நம் நாட்டுக்கு வந்து மதமாற்றம் செய்ததுக்காக
என்ஜிஓக்கள் மூலமாக பல கோடி ரூபாய் நம் இந்தியாக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. அதை எல்லாமே கண்டுபிடிச்சு 45,000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்களை வந்து ஒழிச்சு கட்டினாரு. அதன் மூலமாக வந்து பல கோடி வருமானம் பார்க்கும் இன்னைக்கு என்ஜிஓக்கள் வந்து காணாம போயிருக்கு. மதமாற்றம் வந்து குறைவாக நடக்குது. ஆனா இல்லைன்னு இப்ப நான் சொல்ல முடியாது. ஆனா முத அளவுக்கு இல்லை, இப்ப கம்மியாக இருக்கு. சுவச் பாரத்ல ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. கிராமங்கள் பார்த்தோம்னா வெளியதான் டாய்லெட் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. பல கோடி பெண்கள் அதனால வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா மோடி திட்டத்துல கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீ கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 10 கோடிக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல 10வது கோடியாக ஒரு வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீ கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்கு மோடி ஐயா போய் அந்த பெண் கையால வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு வந்தாங்க. இது வந்து இந்தியா முழுவதும் இல்ல, உலகம் முழுவதுமே வந்து ஒரு நாட்டின் பிரதமர் 10 கோடி பேருக்கு இலவசமாக சிலிண்டர் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கும் போய் அந்த வீட்டுல வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதுமே இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ. வீடு இல்லாதவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 60% மேலாக மத்திய அரசினுடைய பணமும் மீத பணம் வந்து மாநில அரசின் பணமும் போட்டு மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க மத்திய அரசின் மூலமாக. அதற்கு வந்து இங்க இடம் மட்டும் இங்க காமிக்கணும். அதையுமே வந்து தமிழக அரசுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க மோடி ஐயாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அது எதையுமே காமிக்காம அதை ஃபுல்லா வந்து கிடப்புல கட்டி போட்டிருக்காங்க. 3 லட்சம் பேர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக மத்திய அரசு இப்பவும் தயாராக இருக்கு. ஆனா நம்மளுடைய மாநில அரசு மூச்சே காமிக்க மாட்டேங்கிறாங்க. கம்முன்னு இறுகி போய் உட்கார்ந்துருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டத்துல மக்களுக்கு வந்து வீடுதோறும் வந்து ஃப்ரீயாக தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். தண்ணீர் பஞ்சம் அதிகமாக நிறைய கிராமங்கள்ல இருக்கு. நிறைய தூரம் நடந்து போய் வந்து தண்ணி எடுப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா குஜராத் அண்ட் ராஜஸ்தான் மாநிலங்கள்ல நிலத்தடி நீர் பற்றாக்குறையாக இருக்கும். அந்த சமயத்துல பார்த்தோம்னா தண்ணி எடுக்கிறதுக்காகவே வந்து 2 திருமணம் 3 திருமணங்கள் எல்லாமே ராஜஸ்தான்ல சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. இதை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே வந்து நீர் பற்றாக்குறையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜல்ஜீவன் திட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட மத்திய பிரதேஷ், குஜராத், அங்கிருந்து ராஜஸ்தான் வழியாக தண்ணீர் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு ஜல்ஜீவன்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக வீட்டுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா அந்த மக்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக அந்த மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா 2 திருமணம் 3 திருமணம் தண்ணி எடுக்கிறதுக்காகவே வந்து ஒருத்தவங்க வீட்டு வேலை பார்ப்பாங்களா, ஒருத்தவங்க தண்ணி எடுக்க போவாங்க. ஏன்னா அங்க வந்து 4 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தள்ளி போய் கூட ஒரு குடம் தண்ணி சுமந்துட்டு வருவாங்களா. அதுக்காக அங்க இருந்தது. இந்த ஜல்ஜீவன் திட்டம் வந்ததுக்கு பிறகு இந்த முறை அங்க வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோடியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து. ஆனா பார்த்தோம்னா அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொருத்தவங்களுமே வந்து பிரமிக்கத்தக்க வகையா இருக்கு. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சமூக விரோதிகளுக்கு வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். என்னடா ஒரு டீ விற்கிறவை வந்து இந்த அளவுக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிச்சு குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும்னு பார்த்து செய்யறாரே, இவருடைய புகழை வந்து மங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சி நம் நாட்டுக்கும் எதிராக ஒவ்வொரு செயலையுமே வந்து வெளிநாட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறது. எங்க நாட்டுல வந்து சிறுபான்மையினர் நசுக்கப்படுறாங்க, மிதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பொய் தகவல்கள் சொல்றது. இங்க இருக்கும் மக்கள் நிம்மதியாகவே இல்லை, எங்க நாட்டுல ஜனநாயகம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் பண்றது. அவங்களே இவர் தூக்கி கேவலப்படுத்ததே சரிங்க அப்படின்னு இந்த ராகுல் காந்திக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அதையும் தாண்டி நம் பாரத பிரதமர் மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்க விருப்பப்படுறது இல்ல. சரி, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்களே, இத்தனை பேர் சொல்றாங்களே, அவரை வந்து ஏன் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, ஏன் உலகின் விஸ்வகுருன்னு அவரை சொல்றாங்க, அது என்னன்னாவது போய் தேடி பார்ப்போங்கிற அறிவு இங்க நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. தேசத்திற்காக நம் பாரத பிரதமர் அவ்வளவு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இங்க இருக்கிற உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சமூக விரோதி தேச விரோதிகளை வந்து நம்ம கடந்து வந்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.